யாழ்ப்பாண மாவட்டத்தினுடைய சுன்னாகம் பிரிவிற்குட்பட்ட குப்புலான் பகுதியிலே இருக்கின்ற இரட்டை சகோதரிகள் அவர்களுக்கு தாமே தீயை மூட்டி உயிரிழந்திருக்கிறார்கள். அந்த விடயம் தொடர்பாகவும் அவர்கள் இறுதியிலே அவர்கள் வாக்குமூலம் வழங்கியிருக்கிறார்கள். அவர்கள் கூறிய விடயம் தொடர்பாகத்தான் இந்த காணொளிகளை பார்வையிட போறீர்கள். அத்தோடு இளைஞர் யுவதிகளுக்கு ஏற்படுகின்ற மன அழுத்தத்தை போக்குவதற்கான வழிமுறைகளையும் இந்த காணொளியிலே நீங்கள் பார்வையிட போறீர்கள். பாண்டிவன் வியூஸ் என்ற யூடியூப் தளத்துக்கு நீங்கள் புதிதாக வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தருங்கள். அப்போது தான் நாங்கள் தொடர்ச்சியாக காணொலிகள் போடும்போது உங்களுக்கு உடனடியாக அந்த தகவலை நீங்கள் பார்வையிட முடியும். சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கின்ற பெல் பட்டனை கிளிக் செய்வதன் மூலம் எமது காணொலிகளை நீங்கள் தொடர்ச்சியாக பார்வையிட முடியும். வாருங்கள் காணொலிகள் செல்வோம். யாழ்ப்பாண மாவட்டத்தினுடைய சுன்னாகம் பிரிவுக்குட்பட்ட குப்புலான் பகுதியில் இருக்கின்ற இரட்டை சகோதரிகள் நேற்றைய தினம் சனிக்கிழமை அவர்கள் தமக்கு தாமே தீயை மூட்டி உயிரிழந்திருந்தார்கள். இந்த உயிரிழப்பிற்கான காரணங்கள் அவர்களுடைய ஊரிலே சென்று நாங்கள் விசாரிக்கும் போது அந்த ஊர் மக்கள் கூறிய விடயங்களை நாங்கள் பார்க்க போறோம். இந்த இரட்டை சகோதரிகளும் ஒன்றாக இணைந்து உயிரிழக்கவில்லை எனவும் ஒரு சகோதரி அவருக்கு மண்ணெண்ணை ஊற்றி தனக்குத்தானே தீயை மூட்டி கொண்டதாகவும் அடுத்த சகோதரி அவரை காப்பாற்றுவதற்காக முற்பட்டிருக்கின்றார். அப்போது எதிர்பாராத விதமாக மற்ற இரண்டு சகோதரிகளும் அந்த தீயிலே அகப்பட்டிருக்கிறார்கள். உடனடியாக அயல் பக்கத்தில் இருக்கின்ற மக்கள் அனைவரும் இணைந்து அந்த தீயை அணைத்து 2 பேருடைய உயிரை காப்பாற்றுவதற்காக நோயாளர் காவு வண்டிக்கு தொடர்பு ஏற்படுத்தி உடனடியாக நோயாளர் காவு வண்டியானது வருகை தந்திருக்கின்றது. உடனடியாக அவர்களை நோயாளர் காவு வண்டியிலே ஏற்றும் போது 2 சகோதரிகளுக்கும் முதலுதவியாக ஆனது வழங்கப்பட்டிருந்தது. ஆனால் 2 சகோதரிகளும் கூறிய விடயமானது எங்களுக்கு முதலுதவி ஆக்சிஜன் நீங்கள் வழங்க வேண்டாம், எங்களை இறப்பு சாவதற்கு விடுங்கள் என கூறியிருக்கிறார்கள். ஆக்சிஜனை அவர்கள் போட தட்டி அவர்கள் அந்த ஆக்சிஜனை போட விடாமல் தடுத்து நிறுத்தியதாகவும் அவர்களுக்கு மிகுந்த கஷ்டப்பட்டு தான் அவர்களுக்கு ஆக்சிஜன் வழங்கப்பட்டு உடனடியாக தெல்லிப்பளை ஆதார வைத்தியசாலையிலே அவர்கள் அனுமதிக்கப்பட்டிருந்தார்கள். அதிதீவிர சிகிச்சை பிரிவிலே அனுமதிக்கப்பட்டு அங்கு அதிதீவிர சிகிச்சை பிரிவிலே இருக்கும் போது அவர்கள் கூறிய விடயமானது வாக்குமூலமாக வழங்கி இருக்கிறார்கள். இந்த வாக்குமூலத்திலே அவர்கள் கூறிய விடயமானது மண்ணெண்ணெய் ஊற்றி எரித்து கொண்டேன் என கூறியிருக்கிறார். அப்போது அதிலிருந்து தெரிகிறது ஒருவர் மட்டுமே மண்ணெண்ணெய் ஊற்றி தன்னைத்தானே தீயை மூட்டியிருக்கிறார். அவரை காப்பாற்றுவதற்கு சென்ற போதுதான் மற்ற சகோதரியும் இந்த தீயிலே அகப்பட்டிருக்கிறார் என்பது ஆதாரமாக கூறப்பட்டு கொண்டிருக்கின்றது. இந்த இரட்டை சகோதரிகளும் உயிரிழப்பதற்கான பிரதானமான காரணமாக கூறப்படுகின்றது. அவர்கள் வீட்டிலே நடைபெற்ற ஒரு சொத்து பிரச்சனை காரணமாகத்தான் இந்த உயிரிழப்பு நடைபெற்றதாக அவ்வூர் மக்கள் சிலர் கூறியிருந்தார்கள். இருந்தாலும் உண்மைத்தன்மையானது நமக்கு தெரியவில்லை. போலீசார் தற்போது விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். விசாரணையின் அடிப்படையிலே இந்த உயிரிழப்பிற்கான பிரதானமான காரணம் என்னவென்று மென்மேலும் தெரிய வரும். சுன்னாகம் போலீசார் தீவிர விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். இரட்டை சகோதரிகளிடம் மேற்கொண்ட வாக்குமூலத்திலே அவர்கள் ஒருவர் தண்ணீர் வைத்திய அதிகாரிகளிடம் தண்ணீர் தருமாறு மிகவும் கெஞ்சி கொண்டிருக்கின்றார். அப்போது வைத்தியர்கள் தண்ணீர் கொடுக்கவில்லை. ஏனென்று சொன்னால் வைத்திய முறைப்படி இந்த நெருப்பு உடல் முழுவதும் காயங்களுடன் இருப்பவர்களுக்கு தண்ணீர் குடிக்கும் போது அவர்கள் மூச்சு திணறி அவர்கள் உயிரிழப்பதற்கான சந்தர்ப்பம் இருக்கின்றது. அந்த காரணத்திற்காக வைத்தியர்களிடம் இரட்டை சகோதரிகளே ஒருவர் தண்ணீர் கேட்கும் போது வைத்தியர்கள் கொடுக்கவில்லை. சனிக்கிழமை இரட்டை சகோதரிகளும் தீயிலே பற்று வைத்து அவர்கள் காயங்களுக்குள்ளான பின்னர் அதிதீவிர சிகிச்சை பிரிவிலே தெளிப்பலை கொண்டு சென்ற பின்னர் ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையிலே தான் அவர்கள் உயிரிழந்திருந்தார்கள். பின்னர் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு பின்னர் அவர்களுடைய உடலானது நேற்றைய தினம் நல்லடக்கம் செய்யப்பட்டிருந்தது. யாழ்ப்பாண மாவட்டத்தையே மிகுந்த ஒரு சோகத்தில் ஆழ்த்திய ஒரு விடயமாக இந்த இரட்டை சகோதரிகளுடைய உயிரிழப்பானது காணப்பட்டு கொண்டிருக்கின்றது. டிக்டாக் சமூக வலைத்தளங்களில் முழுவதுமாக அந்த பெண்மணிகளுடைய நினைவுகளை சுமந்ததாக அவர்கள் டான்ஸ் ஆடுவதும் மற்றும் அவர்கள் கூறுகின்ற கதைக்கின்ற விடயங்கள் தான் கூடுதலாக சமூக வலைத்தளங்களிலே அதிகமாக மக்களால் பகிரப்பட்டு கொண்டிருக்கின்றது.
கல்வியிலே சிறந்த மாணவிகளாகவும் மற்றும் ஸ்போர்ட்ஸ் மீட் மற்றும் பல்வேறு துறைகளிலே சிறந்த ஒரு கல்விமான்களாக காணப்படும் இந்த சகோதரிகள் இறந்ததானது அந்த பாடசாலை சமூகத்துக்கு மிகுந்த ஒரு பாரிய ஒரு இழப்பாக காணப்பட்டு கொண்டிருக்கின்றது. குப்லான் பகுதிகள் முழுவதும் அவர்களுடைய நினைவுகளை சுமந்ததாக பதாதைகள் காணப்பட்டு கொண்டிருந்தது. இவ்வாறான சம்பவங்கள் சமூக வலைத்தளங்களில் அதிகமாக மக்களால் பகிரப்பட்டதன் காரணமாக அவர்கள் வழங்கிய வாக்குமூலங்களின் அடிப்படையில் அந்த விடயங்களை நாங்கள் இன்றைய தினம் உங்களுக்கு கூறியிருக்கின்றோம். இரட்டை சகோதரியினுடைய தந்தையானவர் 2 திருமணங்கள் செய்ததாகவும் முதற்கட்ட விசாரணைகளே கூறப்பட்டு கொண்டிருக்கின்றது. அத்தோடு இரட்டை சகோதரிகளுடைய உயிரிழப்பு தொடர்பாக சுன்னாகம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். விசாரணை அடிப்படையிலே அவர்கள் உயிரிழப்பதற்கான பிரதானமான காரணம் என்னவென்று நமக்கு தெரியவில்லை. ஊர் மக்கள் கூறிய விடயங்களை நாங்கள் உங்களுக்கு கூறியிருக்கின்றோம். மற்றும் வாக்குமூலத்திலே அந்த பெண்மணி கூறிய விடயங்களையும் நாங்கள் தற்போது உங்களுக்கு கூறியிருக்கின்றோம். மென்மேலும் தகவல் பெறும் இடத்தில் நாங்கள் அந்த தகவலை உங்களுக்கு பரிமாறுவதற்கு முன்னிற்கின்றோம். யாழ்ப்பாண மாவட்டத்திலே கூடுதலான இளைஞர் யுவதிகள் இறப்பதற்கான பிரதானமான காரணம் என்னவென்று பார்ப்போமானால் அவர்களிடையே ஏற்படுகின்ற மன அழுத்தம் காரணமாகவே இந்த உயிரிழப்புகள் அதிகமாக காணப்பட்டு கொண்டிருக்கின்றது. மன அழுத்தத்திலே அவர்கள் கூடுதலாக காதல் தோல்விகள் மற்றும் பொருளாதார நெருக்கடிகள் மற்றும் குடும்பத்திலே ஏற்படுகின்ற சிக்கல் பிரச்சனை காரணமாக இந்த மன அழுத்தத்தை தாங்க முடியாமல் அவர்கள் தங்களுடைய உயிரையே மாய்த்து கொண்டிருக்கிறார்கள். இவ்வாறான சம்பவங்கள் அதிகமாக இளைஞர் யுவதிகளுடைய உயிரிழப்பானது யாழ்ப்பாண மாவட்டத்திலே அதிகமாக காணப்பட்டு கொண்டிருக்கின்றது. இந்த மன அழுத்தத்தை போக்குவதற்கு நீங்கள் உங்களுடைய சக நண்பர்களுடன் உரையாடுவதன் மூலமாக உங்களுடைய பிரச்சனைகளை உங்கள் சக நண்பர்களுக்கு கூறி அந்த பிரச்சனைகளிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அட்வைஸ் கேட்டு நீங்கள் அந்த பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் மீள்வதற்காக முயற்சி செய்ய வேண்டும். அத்தோடு நீங்கள் இந்த மன அழுத்தத்தை போக்குவதற்கு ஆலயங்கள் மற்றும் பொழுதுபோக்கு விளையாட்டுகள், கிரிக்கெட், உதைபந்தாட்டம் போன்ற வெற்றில நீங்கள் விளையாடி உங்களுடைய மன அழுத்தத்தை போக்குவதற்கான ஒரு சிறந்த ஒரு வழிமுறைகளாக காணப்பட்டு கொண்டிருக்கின்றது. பிரச்சனைகள் என்பது தற்காலிகமானது, மரணம் என்பது நிலையானது. எனவே இந்த இளைஞர் யுவதிகள் உங்களுடைய உயிரை மாய்த்து கொள்ளாமல் இந்த மன அழுத்தத்திலிருந்து மீள்வதற்கு பல்வேறு துறைகளிலே நீங்கள் சென்று உங்களுடைய காணப்படும் திறமைகளை வெளிப்படுத்தி இந்த மன அழுத்தத்திலிருந்து நீங்கள் மீண்டு இந்த உயிரிழப்புகளை தவிர்த்து கொள்ள வேண்டும் என்பதே எமது வேண்டுகோளாக இருக்கின்றது. இளைஞர் யுவதிகளுக்கு ஏதேனும் பிரச்சனை என்றால் பெற்றோர்கள் அவர்களுக்கு முன்னின்று அந்த பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை கண்டுபிடித்து உங்களுடைய பிள்ளைகளை எந்த பிழை தவறு விட்டிருந்தாலும் அந்த பிள்ளைகளை நீங்கள் தவறுகளிலிருந்து மீண்டு அவர்களுக்கு அட்வைஸ் ஆலோசனைகள் கூறி அந்த பிள்ளைகளை அந்த மன அழுத்தத்திலிருந்து மீண்டு சிறந்த ஒரு மாணவிகள், சிறந்த ஒரு பிரஜைகளாக உருவாக்க வேண்டும். உறவுகளை இவ்வாறு தொடர்ச்சியாக இளைஞர் யுவதிகளுக்கு இவ்வாறான பிரச்சனைகள் ஏற்படாமல் நாங்கள் அனைவரும் ஒற்றுமையாக இணைந்து இந்த இளைஞர் யுவதிகளை மென்மேலும் சிறந்த ஒரு மாணவிகள், நல்ல சிறந்த ஒரு பிரஜைகளாக உருவாக்க வேண்டிய பொறுப்பு எங்களுடைய கைகளிலே இருக்கின்றது. எந்த பிரச்சனைகளுக்கு நாங்கள் அவர்களுக்கு ஒரு அட்வைஸ் கூறி ஆலோசனை கூறி அவர்களை அந்த மன அழுத்தத்திலிருந்து மீண்டு அவர்களை சிறந்த ஒரு பிரஜைகளாக உருவாக்க வேண்டும் என்பதை கூறிக்கொண்டு எமது காணொளி தொடர்பான கருத்துக்களை கூறுங்கள். தவறுகள் இருந்தால் மன்னித்துக் கொள்ளுங்கள். எமது காணொளிகளை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ச்சியாக ஆதரித்தார்கள். மீண்டும் ஒரு காணொளி சந்திப்போம். நன்றி, வணக்கம்.